வெளிப்படையா பேசினாதானே என்ன பிரச்சனைன்னு தெரியும். உங்க மகளை திருந்த சொல்லுங்க, அது போதும். நான் திருந்துற அளவுக்கு என்ன தப்பு பண்ண? திரும்ப திரும்ப கேட்டா டென்ஷன் ஆயிடுவேன். 2 பேரும் வாழ வேண்டிய வயசுல இருக்கீங்க, இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படி? அவர் எப்ப லண்டன் போறாருன்னு கேட்டு சொல்லுமா. இனிமே எப்படி போவேன்? உங்க விருப்பம் மாப்ள, அந்த விஷயத்துல நான் எதுவும் தலையிட போறதில்ல. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பத்தி யோசிங்க. எப்ப எங்க அம்மாவை கொண்டு போய் ஹோம்ல சேர்த்தாலும் அப்பவே என் சந்தோஷம்லாம் போயிடுச்சு. இந்திரா, இவர் மாதிரி கணவர் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். இவரோட நீ வாழ முடியலன்னா வேற யாரோடய நீ வாழ முடியாதுமா. அம்மா, இவர் முடிஞ்சு போன விஷயத்த பத்தி பேசி பேசி என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காருமா. எங்க அம்மாவை கொண்டு போய் ஹோம்ல சேர்த்தது உனக்கு முடிஞ்சு போன விஷயமா? இப்பவும் அவங்க கால்ல விழுந்து கெஞ்சி கூப்பிட்டுக்கிட்டா இருக்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? நான் சாகுற வரைக்கும் இந்திரா முகத்துல முழிக்க மாட்டேன், எனக்கு அவ மருமகளே இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க கோவம் ரொம்ப ரொம்ப நியாயமானதுதான். எப்படியாவது அவங்கள கூட்டிட்டு வந்துருங்க மாப்ள. சொந்த வீட்டுக்கு தான் வருவாங்களாம், அதையும் தான் இவ வாடகை விட்டாலே. 3 மாசம் டைம் கேக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நீ செஞ்சிருக்க கூடாது இந்திரா. இது மட்டுமா செஞ்சிருக்கா? வேற என்ன செஞ்ச மாப்ள? சொல்லுங்க, நான் கண்டிக்கிறேன். கண்டிப்பா சொல்றேன், ஆனா இப்ப இல்ல. சரி, நான் ஒன்னு சொல்லுவேன், 2 பேரும் கேப்பீங்களா? என்னத்த? 2 பேரும் பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. என் கூட உங்க மக வருவாளான்னு தெரியலையே. நான் வருவேன். அவர் கோயிலுக்கு வந்த இடத்துலயும் சண்டை போடாம இருப்பாரான்னு கேளுமா. ஐயோ, முதல்ல இந்த மாதிரி பேசுறத நிறுத்து இந்திரா. கோவில் கிளம்புற வழிய பாரு. நான் ரெடியா தாமா இருக்கேன். நானும் ரெடியா தான் இருக்கேன். பைக் வெளியே இருக்கு, 2 பேரும் கிளம்புங்க. ஹலோ ஹலோ இந்திரா, நான் காவியா பேசுறேன். எங்க இருக்க? நான் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். நீ கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. இனி உனக்கு கவலை இல்லடி. வெளியில பைக்ல வெயிட் பண்றேன், வா. சொல்லு காவியா, என்ன சொல்ற நீ? கிஷோர் வீட்டுக்கு டூப்ளிகேட் சாவியை ரெடி பண்ணிட்டேன். அப்படியா? அவன் வீடு வெளிப்பக்கம் தான் பூட்டி இருக்கு, நீ உடனே கிளம்பி வா. ஐயோ ப்ளீஸ் காவியா, ரொம்ப சமாதானத்துக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் கூட கோயிலுக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். சாவிதான் இருக்குல்ல, எப்ப வேணாலும் திறக்கலாம்ல. முட்டாள் மாதிரி பேசாத. இந்த மாதிரி இனிமே வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. உனக்காக நான் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன். நீ ரொம்ப ஈஸியா சொல்ற. என் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்லிட்டு வருதுன்னு தெரியலையே. ஏய் இந்திரா, என்ன பண்ற? சீக்கிரம் வா. அவர் கூப்பிடுறாரு காவியா, நான் போயிட்டு வந்துடவா? உன் ஹஸ்பண்ட் கிட்ட வேற ஏதாவது அர்ஜென்ட்னு சொல்லிட்டு வா. ஐயோ ஐயோ, என்ன அர்ஜென்ட்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? உன் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட், ஜிஹெச் ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவளோட அம்மா பேசினாங்க, துணைக்கு யாருமே இல்லையா, வர சொன்னாங்கன்னு சொல்லு. இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஆக்சிடென்ட் மேட்டர் எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகும், நீ சொல்லிட்டு வா. சரி, நான் எப்படியாவது வர ட்ரை பண்றேன். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சான்ஸ், மிஸ் பண்ணிடாத. வெச்சிடுறேன். அவர்கிட்ட சொன்னா நம்பவே மாட்டாரே. சரி, கோயிலுக்கு போறதை விட கிஷோர் வீட்டுக்கு போறதுதான் முக்கியம். என்ன வர ஐடியா இல்லையா? இல்லங்க, எனக்கு ஆக்சிடென்ட்ங்க. ஐயோ சாரி சாரி, என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு ஆக்சிடென்ட். இல்ல இல்ல, ஐயோ என்னன்னு வளராம சொல்லு. இல்லங்க, என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட்டா, அவளோட அம்மா ஃபோன் பண்ணாங்க. இப்ப என்ன சொல்ல வர? ஹாஸ்பிட்டல்ல துணைக்கு யாருமே இல்லையா, ஐசியூல இருக்காளாம். என்ன கூப்பிடுறாங்க. ஆக உனக்கு என் கூட கோவிலுக்கு வர விருப்பம் இல்ல, அப்படித்தானே? இல்லங்க, ஃபோன் வந்ததை நீங்களே பாத்தீங்கல்ல. கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனதா என்ன? ஃப்ரெண்டோட அம்மா ஃபோன்ல உடனே வர சொல்லி அலறாங்க. சரி கிளம்பு, 2 பேரும் போலாம். நாம 2 பேரும் கோயிலுக்கு போனதா நினைச்சுக்கிட்டோம், வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இல்லங்க, அது வந்து நான் ஆட்டோல போய் ஃப்ரெண்டு வீட்டை நைட்டு தங்குறதுக்கு துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அது பைக்ல போறப்ப எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எதுக்கு வேஸ்டா ஆட்டோக்கு பணம் கொடுக்குற? இல்லங்க, ஒரு ஆளை கூட்டிட்டு போனோம், அதுக்கு தான். ஆளையா? யாரு? என் ஃப்ரெண்டோட கண்ணு தெரியாத காது கேட்காத அக்காவை கூட்டிட்டு போக, அப்போ ஆட்டோல தானே கூட்டிட்டு போகணும். சரி கிளம்பு.
அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தத இவரோட ஃப்ரெண்டு நோட்டம் விட்டானே, இங்க வந்து ஏதாவது சொல்லிருப்பானோ? கோபமா இருக்காரு. நம்ம நினைச்ச மாதிரி இவரோட ஃப்ரெண்டு எல்லாத்தையும் சொல்லிட்டானோ? என்ன ஸ்வேதா, எதுவும் பேசாம நின்னுட்டு இருக்க? உண்மை தெரிஞ்சு போச்சுனா? வெரி சாரி ராஜ். நான் ஏன் அப்படி பண்ணனா? I don't want any explanation. நமக்குள்ள ஒளிவு மறைவு இருக்க கூடாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். தப்பு என் மேலதான் ராஜ். உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அது போல எனக்கும் அப்பா அம்மா தான் இருக்காங்க. உன் செல்போன்ல அப்பா காலிங்னு எப்போ டிஸ்பிளே வந்துச்சோ எனக்கு அப்பவே உன் மேல சந்தேகம் வந்துச்சு. அதுக்காகவே ஒரு ஆளை வச்சு உன்னை கண்காணிக்க வச்சேன். என் சந்தேகம் உண்மையாயிடுச்சு. ஆமா, இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்கேன். ப்ளீஸ் ராஜ், என்ன நம்புங்க. நான் எதுக்கு நம்ம ரெண்டு பேரண்ட்ஸ் பத்தி போய் சொன்னேன்னு தெரியுமா? எதுக்கு போய் சொன்ன? உண்மை தெரிஞ்சதுன்னா நான் செஞ்சது நியாயம்னு பாராட்டுவீங்க. பாராட்டுற மாதிரி நீ நடந்துக்கல ஸ்வேதா, வீட்டை விட்டு விரட்டுற மாதிரி தான் நடந்திருக்க. ராஜ், உங்களை தான் உலகம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க. ப்ளீஸ். சரி, என்னென்ன விஷயங்களை நீ மறைச்சிருக்க சொல்லு, ஒன்னொன்னா சொல்லு. உடனே சொல்லணுமா? நீ உடனே வீட்டுக்குள்ள வரணுமா வேண்டாமா? நீ சொன்னா தான் உள்ள வர முடியும், இல்லனா இப்படியே உன் அப்பா வீட்டுக்கு போயிடு. ஏய் சொல்லு. இன்னும் கதவு திறக்கல. கோபமா இருக்காரோ? சரி, என்ன நடந்தாலும் சமாளிப்போம். சாரி, கிச்சன்ல காஃபி போட்டுட்டு இருந்தேன். வா. காக்க வச்சதுக்கு சாரி. காஃபி சாப்பிடுறியா? காஃபி குடிக்கிற மாதிரி இருக்குமா? ஷூர். காஃபியோட டேஸ்டுக்கு நான் கேரண்டி. இங்கே உட்காரு, நான் காஃபி கொண்டு வரேன். இன்னும் அந்த ஃப்ரெண்டு வந்து போட்டு கொடுக்கல போல இருக்கு. நல்ல வேலை. ஸ்வேதா, காஃபி. தேங்க் யூ ராஜ். நான் எதிர்பார்க்கவே இல்ல. எது? ரொம்ப டயர்டா வந்த எனக்கு சூட காஃபி கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன ஹெல்ப். தட்ஸ் ஆல். தேங்க் யூ ராஜ். ஆனா எனக்கு இது பெரிய ஹெல்ப் ராஜ். இனிமே உன் கூட கிச்சன்ல ஹெல்ப் பண்ணி சமையலையும் கத்துக்கலாம்னு இருக்கேன். நோ நோ நோ, இதுவே என் மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்குன்னு தெரியுமா? எனக்கு செம்மத்தியா போர் அடிக்குது ஸ்வேதா. ராஜ், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். போர் அடிக்குதுங்கிறதுக்காக
ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணாதீங்க. ஏய், ஸ்ரீராம் மட்டும்தான் என் ஃப்ரெண்ட், வேற யாரும் இல்ல. ஆ, இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் பேர் அசோக். அவர் என்ன பண்றாரு? யூஎஸ்ல இருக்கான். தமிழ கரைச்சு குடிச்சிருக்கான். அவன் சென்னைக்கு வந்தா மீட் பண்ணும். ஃபேஸ்புக்ல என்ன நேம்ல இருக்கான்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம்னு நினைக்கிற ராஜ். ஏய், டோன்ட் ஃபியர் ஸ்வேதா, ஸ்ரீராம் ரொம்ப நல்லவன். உங்களை பார்க்க வந்தாரே அவர் தானே? தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு அவர் வரது பிடிக்கல. ஆ, சரி, இனிமே வரமாட்டான். எப்படி சொல்றீங்க? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் வந்துட்டு போனான். ஏதாவது சொல்லிருப்பானா? அவன் ஃபாரின் போறான், வரத்துக்கு 1 வருஷம் ஆகும். ஏதாவது சொல்லிட்டு போனாரா? ஆமா, நிறையவே சொல்லிட்டு போனான். இந்தாங்கண்ணே. என்ன இந்திராணி, டென்ஷன்ல எனக்கு உயிரே போயிருக்கும். சாரி காவ்யா, என் ஹஸ்பண்டை கட் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, கிஷோர் இருக்க வீடு வெளிப்பக்கமா தான் பூட்டியிருக்க. இது டூப்ளிகேட் சாவி, இந்தா பிடி. இது செட் ஆகுமா? டெஸ்ட் பண்ணிட்டேன், பூட்டு திறக்குது. போ, ஒரு இடம் விடாம தேடு. இந்த டூப்ளிகேட் சாவியை எப்படி ரெடி பண்ண? இப்ப ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணுமா? நானே உனக்காக ரிஸ்க் எடுக்கிறேன், நீ ரொம்ப ஜாலி மூட்ல இருக்கிற மாதிரி இருக்கிற. காவ்யா, நான் தினம் தினம் செத்து பொழிச்சிட்டு இருக்கேன். என்னுடைய வேதனையை வெளிக்காட்ட முடியல. சரி, நீ சீக்கிரமா போ. நீ இங்க தானே இருப்ப? இல்ல. ஏன், நான் உள்ள போயிட்டு வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண மாட்டியா? நான் ஒரு பிரச்சனையோட வந்திருக்கேன் இந்திரா. என்ன காவ்யா? என் மாமியார் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு மாமியார் கிட்ட சொல்லாம கூட இங்க ஓடி வந்துட்டேன். எனக்கு தனியா உள்ள போக பயமா இருக்கு காவ்யா. இந்திரா, நீ வாழ்வா சாவான்ற நெருக்கடியில இருக்க, தைரியமா போ. என் மாமியாருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல. நான் கிளம்புறேன், பாத்துக்கோ. சம்பந்தப்பட்ட போட்டோஸ், சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ், இது ரெண்டும் கிடைச்சாலே போதும். தேடுவோம்.
வீடு முழுக்க எப்படி தேடி எடுக்கிறது? இப்ப என்ன பண்றது? இந்த ரூம்ல இருக்குதானே பாப்போம். ஹாய் பொண்டாட்டி. என்ன உன் கிரைம் லிஸ்ட் ஏறிட்டே போகுது? என்ன கொலை பண்ண போறதா கேமரால ரெக்கார்ட் ஆகிற அளவுக்கு ஆவேசமா பேசியிருக்க. இப்போ ஒரு அப்பாவி வீட்டுக்குள்ள புகுந்து திருட வந்திருக்க. ஏய், நான் ஒண்ணு இங்க திருட வரல. உன்கிட்ட இருக்கிற என் சம்பந்தப்பட்ட எல்லா ஆதாரத்தையும் அழிக்க தான் வந்திருக்கேன். அது உன்னால முடியாது இந்திரா. அதுக்கெல்லாம் உனக்கு அனுபவம் போதாது. ஏன் என்ன டார்ச்சர் பண்ற இந்திரா? இதுக்கு முன்னாடி மீட் பண்ணப்ப என்ன கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டு போன. இப்ப ச்சே. ஏய், நான் எதுக்கு வந்தேனோ அது நடக்கிற வரைக்கும் இங்கிருந்து போக மாட்டேன். அது நடக்காது. உன்னால என்ன ஜெயிக்க முடியாது இந்திரா. கெட் அவுட். உன்னை கொலை பண்ண வேண்டாம், அதுல எந்த மாற்றமும் இல்ல. அவன் எவ்வளவு சொன்னாலே அடங்க மாட்டேங்கிறா. அவன் எவ்வளவு நல்லவனா இருக்கான். இவளை விடக்கூடாது. என் சந்தோஷம் நிம்மதியை கெடுத்த உன்னை உயிரோடவே விட மாட்டேன். சபாஷ் சபாஷ். வாங்க ஹரி, நல்ல வேளை வந்துட்டீங்க. ஏண்டி, உன் ஆசை நிறைவேறலனா கொலை கூட பண்ணுவியா? என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஏய், வீட்ல இருந்து கிளம்பி கோவிலுக்கு போலான்னு சொன்னதுக்கு என் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அவ பக்கத்துல இருக்க போறேன்னு சொல்லிட்டு இதான் உன் ஃப்ரெண்ட் அட்மிட் ஆயிருக்க ஹாஸ்பிட்டலா? சொல்லுடி, புருஷன் உயிரோட இருக்கும் போதே உயிர் எடுத்து போய் ஓடி வந்திருக்கிய. நிறுத்துங்க. என் ஒழுக்கத்தை பத்தி தப்பா பேசுனீங்க, உங்க நாக்கு அழுகி போயிடும். ஹரி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது வெளியே தெரியாம பாத்துக்குங்க. தெரிஞ்சா உங்களுக்கு தான் அசிங்கம். ஏய், உன்னை கொல்லாம விட மாட்டேடா. என் வாழ்க்கையை நாசம் பண்ண நினைக்கிற உன்னை கொல்லாம விட மாட்டேடா. இந்திரா, பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்காத. ஹரி, ஹரி கூட்டிட்டு போங்க. ஹரி, எனக்கு என்ன நம்புங்க. இவன் பெரிய மோசக்காரன். இவனை நம்பாதீங்க. ஏய், உன்னை நம்புனது ஏன் முட்டாள்தனம்? உன்ன மாதிரி கேவலமானவள நான் பார்த்ததே இல்லடி. டேய், உன்னை நான் கொல்ல விட மாட்டேன். எனக்கு